ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சு காலையில் எல்லா விசேஷமும் நான் கோலம் அழகாக போடுவேன். இந்த விசேஷம் அப்போ சிம்பிளாக கலர் கோலம்லாம் போட முடியலைங்க. ஒயிட் கோலம் தான் போட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் அடுப்பில் சுடு தண்ணியும் போட்டிருந்தேன். கோலம் போட்டுட்டு வந்தவுடனே குளிக்க போயாச்சு. குளித்து முடித்து வர்றதுக்கு எல்லாமே 5 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தலையை காய வச்சிட்ருந்தேன். அப்போ என் பையன் எந்திரிச்சு வந்தான். உடனே என் ஹஸ்பண்டு அவங்களுக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சுலாம் குளிப்பாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி அவங்களும் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சிட்டு பையனுக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா குளிக்க வச்சு சுடு தண்ணி போட்டு குளிக்க வச்சு கொண்டு விட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டேன். அப்புறம் எனக்கு நகை பாலிஷ் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. போட்டே ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. அதையும் உட்காந்து போட்டேன். அதுக்கப்புறம் பையனுக்கு இது பழைய ட்ரெஸ்ஸு தாங்க. சாயங்காலம் தான் புது ட்ரெஸ் போடணும். எனக்கும் மாடலாக ஹேர் ஸ்டைல்லாம் செய்யணுன்னு ஆசை தான் மக்களே. ஆனால் எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் செய்ய தெரியாது. இந்த ஒரு கொண்டையை தவிர வேறு கொண்டையே போட தெரியாது. நம்ம ரெகுலராக போடுற மாதிரி தலையை சீவி பொட்டு வச்சு பூ பூ நான் முந்தின நாளே பறித்து எங்கள் செடியில் எடுத்துட்டேன். அதை தான் கட்டி வச்சுருந்தேன். இந்த ஃபோட்டோ நான் 2022 லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா மேக்கப்லாம் பண்ணி தீபாவளி கொண்டாடினது மக்களே. அதுக்கப்புறம் நான் தீபாவளி கொண்டாடவே இல்லை. இப்படியே வருஷம் சிம்பிளாக கொண்டாடிக்கிட்டுருது. அப்போல்லாம் ஐப்ரோ ஃபேஷியல் அப்படி இப்படின்னு பண்ணுவோம். இப்போல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அதனால் எங்கள் அம்மா திட்டுவாங்க, என்கிட்ட இருக்கும்போது மட்டும் நல்ல மேக்கப் பண்ணிங்க, இப்போ காசே செலவு பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. பிள்ளைங்க வளர அதுகளை கரெக்டாக மேக்கப் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. அதனால் சிம்பிளாகவே கிளம்பிடுறது. இதுதான் எங்கே போனாலுமே என்னோடய ஹேர் ஸ்டைலும் இதுதான். எப்போதும் ஐப்ரோ வச்சு எடுப்பேன். இந்த வருஷம் அதுவுமே எடுக்கலை. அப்படி கிளம்பிட்டு ஆஸ் யூஷுவல் காலையில் 6 மணிக்கே ஒரு இட்லியை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு டயலிஸ் கிளம்பிட்டேன் மக்களே. கிளம்பி போனால் திருப்பூர் கோயம்புத்தூர் ரோடே வெறிச்சோடி கிடக்குது மக்களே. ஒரு டிராஃபிக்கே கிடையாது. அதுவும் கோயம்புத்தூர் மெயின்லலாம் ஒரு வண்டி எதுவுமே இல்லை. எல்லாருமே வீட்டிலேருந்து கொண்டாடுவாங்க போல். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோடனே அவங்க மிஷினில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. போனோடனே போட்டு விட்டாங்க. கரெக்டாக 7:45 போட்டு விட்டாங்க. 11:45 முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடித்த உடனே ஒரு டீ எப்போதுமே குடிக்கிற மாதிரி டீக்கு குடிக்கலான்னு போனால் ஒரு டீ கடை கூட திறந்துருக்கலை. அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சி ஒரு டீயை குடிச்சிட்டு வந்த பிறகு தான் மக்களே தலைவலி இதாக இருந்துச்சு, கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டியில் வந்தாச்சு. மழை வரோன்னு வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் காலையில் சரியான மழை திருப்பூரில். மழையே இல்லை. வேஸ்ட்டு இன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போனது.